Hi friends, good afternoon. This is Dr. Kalyani. You must be following me all this time. Thank you for following me as well as subscribing me. This channel I started not because I wanted some monetary benefit. It's just because I want to spread the awareness. Whatever I studied all these years, I was contributing only for railways. Now I thought it is my responsibility to give some awareness to the public also. That's why it was started. Okay. Today I wanted to tell about anemia. Anemia na enna? அனிமியா இட் இஸ் நத்திங் பட் த ரத்த சோகை நோயின்னு சொல்லுவாங்கங்க. அனிமியா இஸ் நத்திங் பட் இட் இஸ் லாஸ் ஆஃப் பிளட் இன் த circulation. So blood component of the blood and blood components, when it is decreasing in our body, it causes ratta sogai, that is anemia. Anemia can be so many types. எதனால அனீமியா வரணுங்கிற causes வச்சு we can really divide the anemia into so many types. One is வந்துட்டு நியூட்ரிஷனல் அனீமியா. நம்ம சாப்பிட்ற சத்து உணவில் இருக்கிற சத்து வந்து அயன் இல்லாமல் கண்டென்ட்ஸ் அயன் இல்லாமல் இருந்து புரத சத்து நார் சத்து எல்லாமே இருக்கும். பட் நம்ம தாது சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அயன், அது இல்லாமல் இரும்பு சத்து இல்லாமல் சாப்பிட்றதுனால அது எப்படி இரும்பு சத்து இல்லாமல் சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கீரை காய்கறிகள் பச்சை காய்கறிகள் எல்லாம் நிறையவே இருக்குங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சவுத் இண்டியன்ஸ் வே ஆஃப் குக்கிங் இஸ் ஜஸ்ட் வி ஹாவ் டு குக் இட் ட்வைஸ். நிறைய பாயில் பண்ணி நிறைய ஃப்ரை பண்ணி இருக்கிற அந்த சக்தி எல்லாம் போக வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம். வறுவல் பொரியல் எல்லாமே வந்துட்டு டபுள் குக்டு. ஸோ சிங்கிள் குக்லேயே பாதி அயன் சக்தி போயிடும். முருங்கைக்கீரைலாம் அவ்வளோ அயன் இருக்கிற ஒரு டயட்டு. பட் நம்ம அதை சரியாக சமைச்சு சாப்பிட்றதில்ல. அதனால தான் ஃபாரின் கண்ட்ரிலலாம் ஆஃப் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அவங்க சுத்தமாகவே பச்சையாக சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஆஃப் குக்டு ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி வந்துட்டு நிறைய எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி தே ஒன்ட் டேக். ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸில் தேர் ஒன்ட் பி எனி அயன். ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா மெயினாக வந்து நியூட்ரிஷனல் அனீமியாவில். அதுக்கப்புறம் B12 டெஃபிஷியன்சி இருந்தாலோ ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருந்தாலோ யூ வில் கெட் அனீமியா. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் அனீமியானா. இன்னொரு அனீமியா வந்துட்டு பிறப்பிலிருந்தே வரும். தட் இஸ் another type is called congenital anemia. When there is a hereditary predisposition for anemia, like thalassemia anemia, thalassemia trait, thalassemia carriers, அது மாதிரி thalassemia ஒரு பீட்டா தாலசீமியா, ஆல்ஃபா தாலசீமியா, அது மாதிரி 2-3 டைப் இருக்குது. கஞ்சனிட்டல்லையே வரும். பிளேட்லெட்ஸ் மட்டும் குறைஞ்சிருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த்ராம்போசைட்டோபீனியா. ப்ரெக்னன்சியில் வந்தால் ஜெஸ்டேஷனல் த்ராம்போசைட்டோபீனியா. இது மாதிரி நிறைய ரத்தம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் வில் பி டிக்ரீஸ்ட் இன் அவர் பாடி. தட் இஸ் ஒன்லி கால்ட் அனீமியா. ஸோ அனீமியா இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன், யூ வில் கெட் இன்க்ரீஸ்டு பிளட் லாஸ் இருக்கும்போதும் யூ வில் கெட் அனீமியா. டியூரிங் ப்ரெக்னன்சி என்றால் so much of increased blood loss, bleeding இருக்கும்போது the lady may die. அதுக்கு வந்து டாக்டரை போட்டு அடிப்பாங்க. That is not the criteria. That lady is going to bleed till the death. That is called hemorrhagic anemia or blood lossல வர anemia. So many causes are there. அப்புறம் worm infestation, main and foremost reason hookwormனு சொல்லுவாங்க. pinworms and hookworms, அது உள்ள இருக்கிற கிருமிகள் வந்துட்டு இன்டெஸ்டைனில் அப்படி ஒட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 0.2 ml பிளட்டை வந்து சக் பண்ணும். ஸோ ஒரு கிருமி 0.2 ml சக் பண்ணால் ஒரு 10 கிருமி வந்துட்டு 2 ml. ஒரு 100 கிருமி இருந்தால் ஒரு நாளைக்கு 20 ml ஆஃப் பிளட் லாஸ் இருக்கும். ஸோ ஆல் திஸ் வில் ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ் ஃபெட்டிகபிலிட்டி, டயர்ட்னஸ். சில சமயத்தில் ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாங்க. கால் வீக்கம், கை வீக்கம் வந்து உடம்பெல்லாம் வீங்கி போயிட்டு ஹார்ட் ஃபெயிலியர் கூட வரலாம். ஸோ மெனி திஸ் திங்ஸ் ஆர் தேர் பிகாஸ் ஆஃப் அனீமியா. ஸோ நம்ம அனீமியாவை எப்படி நம்ம வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ட்ரீட் இட்னா, அயன் ஃபஸ்ட்டு வந்துட்டு டிவார்ம் பண்ணிடணும். பூச்சி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருவோம், ஆல்பெண்டசோல் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அயன் டேப்லெட் கொடுப்போம். 6 கிராம் வரைக்கும்லாம் கம்மியாயிடுச்சுன்னா, நார்மல் வந்து 12 to 14 கிராம்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அதோட கம்மியாச்சுன்னா 8-10 வந்ததுன்னா அயன் டேப்லெட்ஸே சரி பண்ணிடலாம். பட் 4-6 வந்ததுன்னா ரத்தத்தை ஏற்றி தாங்க சரி பண்ண முடியும். அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை 2-3 தடவை குக் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு, பச்சை
காய்கறிகளை நல்லா கழுவி அலசி ஒரே ஒரு ஸ்டீம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டு மஞ்சப்பொடி உப்பு பொடி போட்டு நல்லா வந்துட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஆஃப் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால அயன் சத்து வெளியே போகாதுங்க. ப்ரெக்னன்சியில் ரொம்ப 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 முக்கியம். அனீமியா வந்து ப்ரெக்னன்சியில் எக்ஸாஜரேட் ஆகும். தட் மீன்ஸ் டு சே எவ்ரி pregnancy is by this thing, by pregnancy itself will cause hemodilutional anemia இல்லைன்னா வந்துட்டு physiological anemia சொல்லுவாங்க. அதில் நம்ம சாப்பாடும் சரியாமல் சாப்பிடாம போனால் குழந்தைக்கு அனிமியா வர்றதுக்கு ரத்த சோகை வர்றதுக்குலாம் சான்சஸ் இருக்குங்க. அதனால தான் டியூரிங் ப்ரெக்னன்சி அயன் டேப்லெட் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ அனிமியாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சின்ன ஒரு விரல் நுனியில் குத்தி செய்கிற ஒரு டெஸ்ட் தான் ஹீமோக்ளோபின். பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் உடனே உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். இந்த ப்ளீடிங் ஆகிற குழந்தைங்களுக்கு, அதாவது 10 to 15 இயர்ஸ்லாம் நிறைய எக்ஸசிவ் ப்ளீட் ஆகும் மென்ஸ்ட்ரல் பீரியடில். அப்போ வந்து பிளட் லாஸில் வர அனீமியா வரும். தே வில் பி கோயிங் ஆன் ஃபார் ரிக்கரண்ட் ஃபெட்டிகபிலிட்டி. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே படுத்துருவாங்க. தே கான்ட் ரைட் த ஹோம்ஒர்க் ஆல்சோ. ஸோ தட் மே பி த அனீமியா மஸ்ட் பி த ரீசன். ஸோ அனீமியாவை ரூல் அவுட் பண்ணணும். ஹவு அனீமியா இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் வாட் ஆர் த அதர் டைப்ஸ் ஆஃப் அனீமியா, pregnancy la how it comes and how it is treated and all in next this thing la I will tell you health tips. So don't overcook the vegetables. Green leaf vegetables are good in iron sakti and iron naranja பேரிச்சம்பழம், வெல்லம், மாதுளம்பழம், கருப்பு திராட்சை, இது எல்லாமே வந்துட்டு அயன் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. முருங்கைக்காய் அண்ட் முருங்கைக்கீரை இதை ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அனிமியா நம்ம பக்கத்தில் கூட வராதுங்க. சரிங்களா? பாய்.